2018 பதிவு பண்ண வழக்கு 3/24 7 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வருது. நிர்மலா தேவி தான் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 7 வருஷம் தேவைப்படுதா சார் காவல்துறைக்கு? அந்த 6 வருஷத்துல இவங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கு. அந்த மிரட்டல்கள் வந்திருந்தாலுமே நேற்று தான் இவங்க குற்றவாளின்னு சொன்னா அப்ப அந்த மிரட்டுறது யாரா இருக்கும்? அப்ப குற்றவாளி இவங்க இல்ல மிரட்டினவங்க தான் குற்றவாளியா? எந்த அதிகாரிக்கு சாதகமாக இந்த பெண்களை அனுப்பி வைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் பெயர்களை எல்லாம் நீதிமன்றத்தில் அதிகாரிகளும் இதுக்கு துணையா இருக்காங்களா? அதிகாரிகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லமா. நிர்மலா தேவி தொலைபேசியில் அழைப்பு எடுத்தது உண்மையா இல்லையா? தொலைபேசியில அந்த பெண்கள் ரெக்கார்ட் பண்ணது எவிடன்ஸா மாறிடுச்சு. 16 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்மணியை அவர்கள் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்காக தவறாக பயன்படுத்தும் நோக்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனா கண்டிப்பா 20 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும். ஏன் அவங்களுடைய பேர் இன்னும் வெளியே வரல? எதனால அவங்க சிக்கல? அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்புசாமி நேற்றுக்கு ஆஜராயிட்டாங்க. ஆஜரான போது குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக நீதிமன்றம் விடுதலை செய்துவிட்டது. நிர்மலா தேவி குற்றவாளி என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? பாதிக்கப்பட்ட பெண்கள் Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். நகரம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 2018 தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் நிர்மலா தேவியினுடைய விவகாரம். மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்த முயன்றதாக குற்றச்சாட்டப்பட்ட நிர்மலா தேவிக்கு நேற்றைய தினத்துல தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. தற்போது இந்த கேஸோட நிலைமை என்ன சார்? அதாவதுமா 2018 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு பேராசிரியை நிர்மலா தேவி இவங்க அருப்புக்கோட்டையில் ஒரு தனியார் கல்லூரியில் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக இருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இவங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா உயர்கல்வித்துறையில் பொறுப்பு அவங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வேலை பார்த்துருக்காங்க. இதில் உயர்கல்வித்துறையில் அவங்க ஒர்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி அந்த உயர்கல்வித்துறையில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன். இந்த அம்மாவை பிடிச்சா எந்த வேலை வேணால் நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தன்னை பிரபல்யப்படுத்தி கொண்டார்கள். தன்னை ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாக மாற்றிக்கிட்டாங்க. அப்படி அதன் பிறகு தான் அவங்க அருப்புக்கோட்டை கல்லூரிக்கு வர்றாங்க. அருப்புக்கோட்டை கல்லூரிக்கு வருகிற பொழுது 2-3 மாணவிகளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் இது மாதிரி நீங்கள் உயர் அதிகாரிகளை சில பேரை நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உயர் அதிகாரிகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன். அவங்களுக்கு வயசு அதிகமான நீங்கள் பார்க்கக்கூடாது, அல்லது அவங்க இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு சீட் கிடைக்கும், நினச்ச பதவிக்கும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறாங்க. இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதாவது ஒர்க் பிளேஸில் தன்னை நம்பி வேலை செய்கிற அல்லது படிக்கிற அல்லது அவங்க உயர்கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நபர்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது, இந்த செக்ஸுவல் அதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நிறைய செக்ஷன் இருக்குது. அந்த விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அது ஒரு பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ஒர்க் பிளேஸில் யார் மேனேஜரோ அவங்க இந்த விசாகா கமிட்டியினுடைய சாராம்சத்தை கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள் அவர்கள் வேலை பார்ப்பவர்களோ படிப்பவர்களோ அல்லது சாதாரண பணியாற்றுபவர்களோ அல்லது பகுதி நேரமாக வேலைக்கு வருகிறவர்களோ இவருடைய மேற்பார்வையில் கான்ட்ராக்ட் லேபராக இருக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிற எந்த பெண்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல பணிபுரிகின்ற இடத்துல அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது. பெண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்கப்படும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் செக்ஷன் 14, 19, 21
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் வந்து விசாகா கமிட்டி இது எல்லாத்துக்கும் கம்ப்ரைஸ் பண்ணி சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா 2018 இந்த பெண்கள் வந்து அதை வந்து எங்களை வந்து இந்த மாதிரி வந்து செக்ஸுவல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ இந்த பொண்ணு இவங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னபடி கேட்கலன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை போட மாட்டாங்க, அல்லது பேப்பர் திருத்தும் போது மார்க்கை குறைச்சிடுவாங்களோ, நம்ம எதிர்காலத்தில் பாழாக்கி விடுவார்களோ அப்படின்னு அந்த 2-3 பெண்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போய் சொல்கிறாங்க. அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் அல்லது அந்த பிரின்ஸிபல் கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரின்ஸிபல் அதை கண்டுக்கல. ஸோ அந்தளவுக்கு நிர்மலா தேவி வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கிறாங்க. அந்த நிர்மலா தேவியோடைய இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி இந்த பெண்களால் வந்து பயணம் பண்ண முடியவில்லை. இப்போ விசாகா கமிட்டி பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து ராஜஸ்தானில் வந்து உமன்ஸ் குரூப் லெட் பை நைனா கபூர் அண்டு சாஸ்திரி ஃபைல்டு எ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸு. அதில் வந்து ராஜஸ்தான் அதில் பண்ணுறாங்க. அது அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வர்மா, ஜஸ்டிஸ் சுஜாதா மோகன் அண்டு ஜஸ்டிஸ் BN கிரிபால் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கமிட்டியை போட்டாங்க. அவங்க தான் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு கமிட்டி வருது. ஃபஸ்ட்டு இந்த இந்த இளைஞர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. அந்த நிர்வாகம் கண்டுகொள்ளணும்னா இது வந்து இவங்க வந்து பப்ளிக்கில் வந்து இதை விட்டுறாங்க. இதை எல்லாருமே கேட்குற மாதிரி வாட்ஸ்அப் செய்தி மூலமாக இது வந்து இந்த பேராசிரியை வந்து இது மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்போது இங்கே இருக்கிற ஒரு NGO அமைப்பை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து வந்து SP கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. SP திருமதி ராஜேஸ்வரி அப்போ SPயாக இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில் இது வந்து விசாரிக்கப்படும். இது வந்து ஹைகோர்ட்டுக்கெல்லாம் டைரக்ஷன் வரைக்கும் போயிடுறாங்க. போயிட்டோடனே இது வந்து FIR வந்து அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் FIR போடப்படுது. SP திருமதி ராஜேஸ்வரி அவர்களால் இந்த வழக்கு விசாரணை செய்து 2018 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. இதில் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் எ ஸ்பெஷல் திங் இஸ் வாரண்டட் இந்த கேஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிக்கிற பொழுது நீதிமன்றங்கள் எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து எத்தனை சாட்சிகள் இருக்காங்களோ அந்த சாட்சிகள் டே டு டே, இன்றைக்கி ஒரு சாட்சி, அடுத்து அதை முடிச்சோடனே அடுத்த சாட்சி, அடுத்த டாக்குமெண்ட்டு, அடுத்த சாட்சி, இப்படி வந்து விசாரித்து பெண்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 2018 வழக்கு பதிவு பண்ண வழக்கு 18, 19, 20, 21, 22, 23, 24 எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 7 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வருது. அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டே டு டே பேசிஸில் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட சட்டம் எப்படி தள்ளி போயிருக்குது அப்படின்னா, அப்போ நிர்மலா தேவியோட இது வாய்தா வாங்குகிற திறமை இந்த வழக்கை இவ்வளோ தூரம் நீட்டிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை 86 சாட்சிகள், இதையெல்லாம் தாண்டி பகவதி அம்மாள் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இதில் வந்து பேராசிரியர் பல்கலைக்கழக இதில் பாதிக்கப்பட்ட மாணவியர், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக அலுவலர்கள் உட்பட 84 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டனர். 122 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இல்லைங்க, இதில் கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா நடுவில், அப்போ வந்து இந்த கேஸ் வந்து கோவிட் மூலமாக கோர்ட் நடக்காமல் இருந்தது, அல்லது வந்து பப்ளிக்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியல, ட்ராவல் பண்ணி வர முடியல, பொது இடத்துல வந்து கோர்ட் நடத்த முடியல அப்படிங்கிற காரணத்தை வச்சு இது தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனதுக்கு பிறகு எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தார்களோ, இந்த கிடப்பில் போட்டதை உயர்நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். உயர்நீதிமன்றம் என்ன செய்து இந்த வழக்கை வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இதை வந்து விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. நிர்மலா தேவி தான் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 7 வருஷம் தேவைப்படுதா சார் காவல்துறைக்கு? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 370 அப்படின்னு போட்டிருக்காரு ஆஃப் IPC ஆக்டு, செக்ஷன் 5 ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்டு, அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களை தவறான வழிக்காக பயன்படுத்துறது, எனக்கு உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்டு,
ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இத்தனை ஆக்டையும் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீண்ட ஆவண சாட்சியங்கள் தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 84 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 120 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதில் வந்து இந்த திருமதி ராஜேஸ்வரி என்னங்க அவர் வந்து ஐஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐஜி ஆயிட்டாங்க. எஸ்பியாக இருக்கும்போது விசாரித்த அந்த திருமதி ராஜேஸ்வரி சீனியர் எஸ்பியாக இருக்கும்போது விசாரிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஐஜி ஆகி சாட்சி வந்து சொல்லி 14ஆம் தேதி அவங்க சாட்சி சொல்லி வரும்போது அவங்க ஐஜிபியாக வர்றாங்க. அவங்க சாட்சி சொல்லி முடித்த உடனே பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்து இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்குறதா திருமதி பகவதி அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஸ்பெஷல் மகிழா கோர்ட்டினுடைய நீதிபதி 26ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு வழங்குறதா விசாரணையை முடித்து சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நிர்மலா தேவி வந்து பஸ்ஸில் வந்ததாகவும் வரும்போதே அவர் மயக்கம் அடைந்து விட்டதாகவும் அதனால் வந்து நீதிமன்றத்துக்கு வர முடியல என்றும் அவருடைய வழக்குரைஞர் தெரிவிக்கிறார். அந்த வழக்குரைஞர் அப்படி தெரிவித்ததுனால நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு வாரண்ட் பிறப்பித்து கட்டாயமாக வந்து கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு நிறுத்தி இதை ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்புசாமி ஆகிய மூவருமே வந்து நேற்றுக்கு வந்து ஆஜராயிட்டாங்க. ஆஜரான போது கருப்புசாமி என்கின்ற துணை பேராசிரியரும் முருகன் என்ற ஆராய்ச்சி மாணவருக்கும் அவர் மீது குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் 2 பேரையும் வந்து நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது. நிர்மலா தேவி குற்றவாளி என்று அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. குற்றவாளி என்று அனௌன்ஸ் பண்ண இப்போ ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல குற்றவாளி அப்படின்னு இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்க குற்றவாளின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனை, எவ்வளோ ஃபைனு அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட்டு அக்கார்டிங் டு த லா. ஏன்னா இது வந்து உமன் ஹாரஸ்மெண்ட்டு வயலேஷன் ஆஃப் 370 ஐபிசி என்னங்க இதில் இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸு இந்த டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தவறாக பயன்படுத்தியது இத்தனை செக்ஷனுக்கும் சேர்த்து இப்போ இவங்களுக்கு ஒரு தண்டனை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். அவர் வந்து அவருடைய நீதிமன்றத்தில் இருக்கிற வக்கீல் என்ன சொல்கிறாரு, வக்கீல் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூல் படி நாங்கள் குற்றமற்றவர் என்பதை நாங்கள் வந்து தெரிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்தா வாங்கிட்டார். இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் இப்போ நம்ம வந்து 30ஆம் தேதி 1 மணிக்கு நம்ம வந்து இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். 2:30 மணிக்கு இது விசாரணை. இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 16 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்மணியை அவர் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்காக தவறாக பயன்படுத்தும் நோக்கத்தில் அவரை அழைத்தோ அல்லது அவருக்கு ஆசை வார்த்தையை காட்டியோ அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுனா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 20 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு. இப்போ நேற்றைய தினத்துல தான் வந்து நிர்மலா தேவி வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு. அந்த 6 வருஷத்துல வந்து இவங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கு. அந்த மிரட்டல்கள் வந்திருந்தாலுமே நேற்று தான் இவங்க குற்றவாளின்னு சொன்னா அப்ப அந்த மிரட்டுறது யாரா இருக்கும்? அப்ப குற்றவாளி இவங்க இல்ல மிரட்டினவங்க தான் குற்றவாளியா? யாரை மிரட்டினாங்க? நிர்மலா தேவியை வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் நிறைய வந்திருக்கு சார். அப்ப மிரட்டி இருக்காங்கன்னா இப்ப இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருந்தாலுமே அப்ப மிரட்டது யாரா இருக்கும்? அப்ப குற்றவாளி இவங்களா இல்ல மிரட்டவங்க தான் குற்றவாளியா? இல்லைம்மா, மிரட்டல் விடுத்தது எப்படின்னா இப்போ இந்த வழக்கில் எந்த 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 இடத்துல நீங்கள் கேட்குற கேள்வியில் எது விட்டு போயிருக்குது என்று கருதுவோமானால் எந்த அதிகாரிக்கு சாதகமாக இந்த பெண்களை பயன்படுத்த முயற்சி செய்தார், இது அப்பருந்தே இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து எந்தெந்த அதிகாரிகளுக்கு இந்த பெண்களை அனுப்பி வைக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள், அவர்கள் பெயர்களை எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டுமா அல்லது சொல்லக்கூடாதா என்ற குறுக்கு கேள்விகளுக்கு நிர்மலா தேவியினுடைய பதில் எப்படி இருக்குமோ அப்படி தீர்ப்புகள் அமையும். ஆகையால் நிர்மலா தேவி யாருடைய பெயரையெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான பயமுறுத்தல் வந்தது என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். அதிகாரிகளும் இதுக்கு துணையா இருக்காங்களா? அதிகாரிகளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. அதிகாரிகள் வந்து இந்த வழக்கில் இந்த நிர்மலா தேவி இந்த பெண்களுக்கு இது போன்ற தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது உண்மையா இல்லையா?
தொலைபேசியில் அந்த பெண்கள் ரெக்கார்ட் பண்ணது எவிடன்ஸாக மாறிடுச்சு. அதன் பிறகு தான் வந்து அது டாக்குமெண்டேஷன் ஆகப்படுது. அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி, இப்போ அதில் பிரிண்ட் அவுட்டு ஒவ்வொருத்தருடைய எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பெண்ணை எந்த நம்பர்லேருந்து அழைத்தார், என்னங்க அவரை யாரிடம்னு பேச சொன்னார், என்னங்க அவர் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரில் பேசி அவரோடு தொடர்பில் இருங்கள் என்று சொன்னாரா, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்லேருந்து நம்ம எடுக்க வேண்டிய சாட்சிகள் நிறைய இருக்கிறது. அந்த நிறைய சாட்சிகள் அத்தனையுமே வந்து திருமதி ராஜேஸ்வரி முழுமையாக எடுத்து பதிவு செய்திருக்கிறார். இப்போ இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் அப்போவே வந்து டைரக்ஷன் கேட்டாங்க. அப்போ பன்வாரிலால் புரோஹித் அந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியுடைய வேந்தராக அப்போது திரு மரியாதைக்குரிய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தான் கவர்னர் தான் அந்த கல்லூரிக்கு வேந்தர். அந்த வேந்தர் வந்து அவருடைய டைரக்ஷனில் அவருக்கு வந்து என்ன செய்யறாங்க, விசாகா கமிட்டிக்கு அவருடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்தானம் என்பவர் மூலமாக ஒரு கமிட்டி நிறுவப்பட்டது. அந்த கமிட்டியும் வந்து அந்த ரிப்போர்ட்டை இன்பிட்வீன் சப்மிட் பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி வந்து விசாரணை அதிகாரிகளிடம் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா இது வந்து தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து முறையாக என்ன கோர்ட் டைரக்ஷன் படி அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த விசாகா கமிட்டி வந்து எந்தெந்த சூழ்நிலையில் பெண் ஒருத்தி ஒர்க் பிளேஸில், அதாவது தான் பணிபுரியும் இடத்தில் பாதிக்கப்படும் சூழ்நிலையை எந்தெந்த இடத்துலலாம் வயலேட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் விசாரித்து அதை கமிட்டி அமைச்சிருக்கு. இதை எல்லாம் கிராஸ் பண்ணி தான் திருமதி பகவதி அம்மாள் மகிழா கோர்ட்டுடைய நீதிபதி நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு இந்த உலகமே உத்து பார்க்கிற விசாகா கமிட்டியினுடைய கைட்லைன்ஸில் அமைக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு எவ்வாறு அமையும் என்பதை இந்த உலகம் உத்து பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை, அதாவது இப்போ இந்த 16 வயதுக்கு கீழ் உள்ள பெண்மணிகளை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தாரா, அல்லது 18 வயதுக்கு நிறைந்த பெண்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தாரா? 18 வயது நிறைந்த ஒரு பெண்ணை ஆசை வார்த்தையை காட்டியிருந்தால் அதில் வந்து 3 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள், அது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் போகலாம். இதே வந்து சைல்டு அபியூஸ் பண்ணியிருந்தால் 20 ஆண்டுகள் வரைக்கும் போகலாம். அது இந்த நீதிமன்றத்தின் முன்பு எடுத்து வைக்கப்பட்ட சாட்சிகளும் ஆவண சாட்சிகளும், நேரடி சாட்சிகளும் ஆவண சாட்சிகளும் எந்த அளவுக்கு வந்து அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த தீர்ப்பை எடுத்துரைக்க இருக்கின்றது. ஏன்னா இந்த தீர்ப்பானது என்னென்ன கருத்துரைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது என்பது கூட எதிர்கால விசாரணை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய கைட்லைன்ஸாக இது அமையும். அதனால இது அனைத்து சட்ட வல்லுநர்களாலும், காவல்துறை அதிகாரிகளாலும், அல்லது பெண் காவல் அதிகாரிகளாலும், அல்லது என்ஜிஓ அமைப்புகள் அத்தனையுமே வந்து இந்த தீர்ப்பு எவ்வாறு அமையப் போகிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தான் இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த விசாரணை நேர்மையாக ஆவண சாட்சிகளும் நேரடி சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கிட்டத்தட்ட ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம தீர்ப்பு வரட்டும், பார்ப்போம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுல நிறைய அதிகாரிகள் வந்து தொடர்புடையதா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முன்கட்ட விசாரணையில வந்து நிர்மலா தேவி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுடைய பேர் வந்து இன்னும் வெளியே வரல, எதனால அவங்க சிக்கல இன்னும்? அதாவதுமா, காவல்துறை விசாரணையை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்மணி அப்படின்னு சொன்னால், இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இளம் பெண்கள். அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த இளம் பெண்கள் இப்போ சாட்சியம் கொடுத்துருக்கார்கள். அவர்கள் வந்து பொது வழியில் வந்து மனம் திறந்து இந்தந்த ஆட்களோடு எங்களோட தொடர்பில் இருக்க சொன்னார்கள் என்பதை, எத்தனை பேர் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு மகிழா நீதிமன்றத்தில் நடந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி போல தான் இது நடந்திருக்கும். ஏன்னா அந்த பெண்களுடைய பெயர்கள் வெளியில் வரக்கூடாது. இந்த பெண்கள் தான் இந்த மாதிரியான சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஆபத்து நேரிட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே யார் யார் பெயரெல்லாம் சொன்னார்கள், யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினார்கள் என்பது அந்த காவல்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும்.
என்னங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் தொடரும். அப்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து இன்னும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால வந்து அதிகாரிகளோட பேரை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல அதிகாரிகளுக்கும் இதுக்கு இப்போ அதிகாரிகள்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்வித்துறையில் வந்த அதிகாரிகள் சொல்றீங்களா? காவல்துறை அதிகாரிகள் பற்றி கேட்குறீங்களா? கல்வித்துறையில இருக்க அதிகாரிகளுக்கே நிறைய பேருக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு. கல்வித்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உயர் அதிகாரிகள், மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் பெயர்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சமுதாயத்தில் எல்லாருக்கும் தெரியும் என்னங்க. மிக உயர்ந்த அதிகாரிகள் அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் வந்து ஒத்து போவீர்களானால் எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அளவிற்கு தான் அவர்களை வந்து அந்த 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா அந்த ஆடியோவை நம்மளால் கேட்க முடியுது. ஸோ இந்த ஃபேவரிட்டிசம் என்னங்க, ஃபேவரிட்டிசம் பண்ணுறவங்கலாம் உயர் பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களே அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி. யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் இப்போ நல்லா படிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 23 வயசில் ஒரு பெண்மணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐபிஎஸ்ஸாக வந்திருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் குருகுல முறை, குரு சிஷியன் முறை அப்படிங்கிறதே வந்து இந்தியாவில் தான் இருக்குது. நீங்கள் அதை சனாதனத்தில் முக்கிய இதே வந்து குருவுக்கு மரியாதை செலுத்துதல், குரு வந்து சிஷியனை முறையாக வழி நடத்துதல். இதுதான் சனாதன தர்மத்திலேயே வந்து மிகப்பெரிய தர்மமாக கருதப்பட்டுச்சு. இது ஆயிரம் ஆண்டுகளாக வந்து ஒரு குரு வந்து சிஷியனை முறையாக வழி நடத்தின வரலாறு தான் நம்ம நாட்டில் பதிஞ்சிருக்கு என்னங்க. இந்த மாதிரியான குறுக்கு வழியில் வர்றவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தவறு. அப்படியெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த வழக்கு. அந்த உயர்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? யார் யார் அந்த உயர்ந்த அதிகாரிகள்? அப்படி நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் நீங்கள் அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 30 வருஷம் கொடி கட்டிட்டு இருக்கிறவங்க இல்லைங்க, கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த உயர் பதவிகளுக்கு வர முடியவில்லை. நீங்கள் மாநில முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர், மாநில முதல்வருடைய வீட்டுக்கு பேக்டோரில் அடிக்கடி போயிட்டு வரவர், இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து பெரிய பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்னங்க. இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான தவறான நம்ம வந்து பேக்டோரில் போய் பார்த்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து உயர் பதவிகளுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அரசியல்வாதிகள் கூட வந்து இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் வந்து ஒருத்தனை உயர்வடைய வைக்கக்கூடாது. பணத்தின் அடிப்படையிலோ அழகின் அடிப்படையிலோ உடம்புடைய வசீகரத்தின் அடிப்படையிலோ ஒருத்தன் முன்னுக்கு வந்துட்டா அப்போ கடின உழைப்பும் மூளையே பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி கடின உழைப்பை பயன்படுத்தி நேர்மையான முறையில் முன்னுக்கு வர வேண்டும் என்கிறவர்கள்லாம் வந்து பின்தங்கிய நிலையிலே இருப்பார்களானால் இந்த சமூக நீரோட்டம் நல்ல நிலையில் போய் சேருமா? எதிர்கால சந்ததியை வந்து நம்ம வந்து நல்ல வழிகாட்டுனர்களா இந்த பூமியே வந்து ஒரு நாடக மேடை என்று சொல்வார்கள். உலக வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கையே வந்து நீர்க்குமிழி போன்றது. இதில் வந்து வாழ்கின்ற அத்தனை பேருமே வந்து இப்போ மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையில் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆத்மா மகாத்மாவாக மாற வேண்டும் என்றால் எப்போவுமே வந்து சத்தியம் ஜெயிக்கும் அசத்தியம் தோற்கும் என்கின்ற தியரியை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை. அவருடைய அடிப்படையில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன செய்ய, பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு எம்பி சீட்டு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு, இப்படியெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள வந்து ஒரு சமூக நீரோட்டத்தில் உருவாக்குறதுனால தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் இந்த சமூகத்தில் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியெல்லாம் மேலே வர முடியாது, கடின உழைப்புக்கு பிறகுதான் சமூகத்தில் மேலே வர முடியும் அப்படிங்கிற கருத்தியலை பதிவு செய்யறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமாக அமையும்னு நான் கருதுறேம்மா. இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதை வந்து தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறையை பொறுத்த வரைக்குமா இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது தாமரை இலையில் நீர் போலன்னு சொல்லுவாங்க. பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆன் பேஸ்ட் 154 சிஆர்பிசி என்னங்க செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசிலையும் 154 சிஆர்பிசிலையும் வாட் இஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காவல் நிலைய அதிகாரிக்கு முன்பு வந்து ஒரு எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ நான் இது போல் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற கருத்தை அவர்கள் வந்து பதிவு செய்கிற பொழுது
அதன் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்து அதன் மூலமாக விசாரணையை தொடங்குவார்கள். ஆனால் இந்த வழக்கில் என்னங்க, இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்துடைய தலைவர்கிட்ட, அந்த பிரின்சிபல்கிட்ட, அந்த நிர்வாகத்துடைய முதன்மையாளர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் காவல்துறையில் இது வந்து நேரடியாக மனுவாக கொடுக்கப்பட்டிருந்தால் உடனடியாக நடவடிக்கை. இப்போ பெண்களை விசாரிப்பதற்கென்று பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையத்திலுமே வந்து பெண் ஆய்வாளர்கள் நிறைந்த காவல்துறை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுடைய குற்றத்தை விசாரிப்பதற்காகவே பெண் ஆய்வாளர்கள் உள்ள காவல் நிலையங்கள் நிறைய வந்திருக்கு. இல்லைங்க, ஆண்கள் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் பெண்கள் மனு கொடுக்க முடியவில்லை அல்லது கம்ப்ளைண்ட் சொல்ல முடியவில்லை என்றால், பெண்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக பெண் ஆய்வாளர் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு சென்று உங்களுடைய குறையை முறையாக பதிவு செய்கிறீர்கள் என்றால் தற்போதைய காவல்துறை அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறது. என்னங்க, இதில் வந்து இது மிகப்பெரிய டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி என்னென்னா, விசாகா கமிட்டி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய அறிவுரை. அதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற செக்ஷன் 14, 19, 21க்கு எதிராகவும், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கிற செக்ஷன் 3 and 5 என்னங்க போன்ற செக்ஷனையும் வந்து எல்லா செக்ஷனையும் கம்ப்ரைஸ் பண்ணி 498A, 370 IPC என்னங்க, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிசிட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அத்தனையும் கம்ப்ரைஸ் பண்ணி அத்தனை சாராம்சங்களை உள்ளடக்கி விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. எனவே பெண்கள் ஒர்க் பிளேஸில் ஆண்களுக்கு நிகராக எந்த விதமான தயக்கமும் பயமும் இன்றி ஒரு அலுவலகத்தில் போய் இயல்பாக வேலை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்று தான் இந்திய அரசு வந்து கருதி கொண்டிருக்கிறது. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் விரும்புது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டும் டைரக்ஷன் கொடுத்துருக்குது, சுப்ரீம் கோர்ட்டும் டைரக்ஷன் கொடுத்துருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு விசாகா கமிட்டி அதை வந்து ஹைகோர்ட் வந்து விசாகா கமிட்டி ஏன் போடலன்னு கேட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸையும் ஹைகோர்ட் கைட்லைன்ஸையும் ஒவ்வொரு பெண்களையும் வந்து இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸு ரொம்ப அழகான முறையில் எடுத்து சொல்லியிருக்கு. அதனால் இந்த NGO அமைப்பு, காவல்துறை அமைப்பு போன்றவங்களாம் வந்து இந்த விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டை ஒர்க் பிளேஸில் இருக்கிற எல்லா வந்து தலைமை பொறுப்பாளர்களும் இந்த விசாகா கமிட்டியை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதை தனக்கு கீழ் பணிபுரிகின்ற எல்லா பெண்களுக்கும் எடுத்து சொல்லி, உங்களுக்கு இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒர்க் பிளேஸில் பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற கருத்தியலை பதிவு செய்ய வேண்டியது ஒவ்வொரு நிறுவனத்துடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறது. எனவே பெண்கள் விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டை எடுத்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்கள் தனக்கு தெரிந்த பெண்கள் அல்லது தனது வேலைக்கு செல்கின்ற அத்தனை பெண்களுக்கும் நமக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவேர்னஸை கிரியேட் பண்ணும். முதல் நீங்கள் அறிவாளியான இந்த ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் சொல்லுவாங்க. உங்கள் சர்வைவல் பண்ணணும்னா நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்னா என்ன, தற்காப்பு, குட் டச் பேட் டச்னா என்னன்னு தெரியணும். என்ன காரணத்துக்காக இந்த ஆசை வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாத நேரத்தில், தேவையில்லாத இடத்துக்கு தன்னை அழைத்தால் ஏன் அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தை நம்மளிடம் பிரயோகப்படுத்த தேவையில்லை, இவர் தவறாக இதை பிரயோகப்படுத்துகிறார், எனவே நாம் சாக்கிரதையாக. தற்காப்பு முதலில் தேவை, அதன் பிறகு பாதுகாப்பு அப்படிங்கிறது அடுத்த தேவை. பாதுகாப்பு என்பது அரசு கொடுத்திருக்கிறது, தற்காப்பு என்பது நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிகவும் மகிழ்ச்சி. இந்த செய்தியை நீங்களும் போய் உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு லகரம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.